வணக்கம் பக்தி வைப்ஸ் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் 2026 ஜூன் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் வரைக்கும் குரு கடகத்தில் சஞ்சரிக்கிறார். அதுல 3 மாசம் பாருங்க, நவம்பர் டிசம்பர் 2026, ஜனவரி 2027, ஆண்டின் கடைசியும் அடுத்த வருஷத்தின் ஸ்டார்டிங்லையும் பாருங்க அதிவக்கரமாக சிம்மத்துக்கே வருகிறார். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் 5 மாதங்கள் அவர் 10ஆம் இடத்துக்கு சில தொழில் வேலை மாற்றங்களை கொடுத்து, அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதம் 11ஆம் இடத்துக்கு நல்ல சில சிறப்பான சில நல்ல விஷயங்கள், லாபங்கள், சுப விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரருக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கிறது. நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளதுவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகிறது இல்லை. இப்போ பாருங்க, துலாம் ராசிக்கு உச்ச குருவாக 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நிறைய அந்த பேங்கிங் லைனில் இருந்தவங்க, ஃபினான்ஷியல் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் தன் வீட்டை தன்னையே பார்க்குறாருங்கிற 6ஆம் வீட்டை பார்த்து வலுக்கிறார். ஸோ ருணச்சத்ரு பாவம் வலுக்குது துலாம் ராசிக்கு. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுசாக ஏதோ சீனியர் சிட்டிசனுக்கு நோய் வருவது, 45-50 வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் அது மாதிரி சில தொந்தரவுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது. அதே மாதிரி கடன்கள் அதிகமாக போகிறது, பர்சனல் லோனு, வியாபாரம், தொழில் இருக்கிறவங்களுக்கு கடன் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதிகமாக போயிடுச்சுங்கிற மாதிரி அமைப்பு. அதே மாதிரி உறவுகள்லையும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது ஒரு பொதுவான பலனை ஒழிய, உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது பண விஷயத்துக்கு பிரச்சனை இல்லை. பண புழக்காட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் கடன் விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பு உபாதைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி உறவுகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு மாதிரி லோன் போட்டு ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பழைய வீட்டை அப்கிரேட் பண்ணுறது, புதிய கார் வாங்குறது, பழைய காரை கொடுக்கறது, எல்லாமே அது மாதிரி வண்டி வாகனம் வீடு இடம் அது மாதிரி விஷயத்தில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் ஆகக்கூடிய குரு பயிற்சி நன்றாக குடிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டின் கடைசியில் 11ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நல்ல லாபங்கள், நல்ல சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பும் வருகிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ 10ஆம் இடத்துல குரு வரும்பொழுது தொழில், ஃபினான்ஸ் தொழில், வட்டி தொழில், பேங்கிங் தொழில், சொல்லி கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்க, பிரின்சிபலாக இருக்கிறவங்க, டீச்சராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, டீனாக இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கோல்டு பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் நல்லது இருக்குது. ஸோ இந்த நேரத்தை ஓரளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம சில காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி நல்லது. 6ஆம் இடத்திலிருந்து கடன் நோய் எதிரியை குறைத்து கொண்டிருந்த சனியை குரு பார்த்து ஓரளவுக்கு தன்மைப்படுத்துகிறார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது இருந்து குழந்தைகளுக்காக மெனக்கெடுதல், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வந்தால் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல குரு வந்தால் பிரச்சனை கொடுக்க போகிறது இல்லை. என்னன்னா, சில கடன் விஷயங்கள், உடல் உபாதைகள் விஷயங்கள், தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றங்கள், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முன்னேறுறது, வேலையில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அடைகிறது, கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகிறது, அது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குதே ஒழிய ஒன்றும் தவறான அமைப்புகள் இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான பலனை தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு வருது, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் எல்லாம் ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான, மிகைப்படுத்தாமல் உள்ளவாறு நம்மளுடைய பலாபலன்களை பார்த்து எது மாதிரி விஷயங்கள் ஷார்ட் டேர்மில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது, பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசன்ட் எப்படி போயிட்டுருக்கு, பழசு கெட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சா, உண்மையில் நடக்கிறதெல்லாம் நல்லதா, அல்லது ஒன்றுமே சில பிரச்சனைகள் இருக்கா, எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் எடுக்கலாம், நமக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எப்போ வருது,
எது மாதிரி டைமில் நம்ம கடனை அடைக்க முடியும், எது மாதிரி டைமில் உடம்பு உபாதைகள் குறையும், குழந்தை செல்வம் எப்போ கிடைக்கும், கல்யாணம் எப்போ நடக்குங்கிற மாதிரி ஒரு வயதினருக்கும் அவங்கவுங்களுடைய ஸ்டேஜஸ் இன் லைஃப்க்கு தேவையான கிளாரிட்டி, தேவையான வாழ்க்கையோட அமைப்புகளோட எப்படி நமக்கு காத்திருக்கிறது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்தமாற நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டேனானால் கண்டிப்பாக வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் நம்மளால் ஜெயிக்க முடியும். இதில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை என்ன சொல்லுதுன்னா, எந்த டிகிரியில் கிரகங்கள் இருக்குது, ராசிக்கு எவ்வளோ பாவங்கள் தள்ளி இருக்குது, எந்த பாவத்தில் எந்த ஆதிபத்தியம் செய்யும், உங்களுடைய லக்னம் என்ன, லக்னத்துக்கு எந்தெந்த கிரகத்தின் திசைகள் நல்லா இருக்குது, எந்த தசை போய்கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் இப்பொழுது கோச்சாரத்தில் டிரான்சிட் அஸ்ட்ராலஜியில் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன, உங்களுக்கு பிடித்தமான ஒரு தொழில் எதுவார அமையும், அந்த பிடித்த தொழிலே உங்களுக்கு லக்கியான யோகமான தொழிலாக அமைய வாய்ப்பு இருக்கா, எது மாதிரி நேரத்தில் நம்ம செய்யலாம், எந்த படிப்பு நமக்கு உயர்வை கொடுக்கும், எந்த துறை நம்மளுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும், எந்த நேரத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்கணும், எந்த நேரத்தில் நம்ம அடக்கி வாசிக்கணுங்கிறதெல்லாம் நம்மளுடைய லக்னம், நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம், நமக்கு நடக்கக்கூடிய கிரகத்தின் தசைகள், புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷமத்தை வைத்து டிகிரி அடிப்படையில் எதையும் நாம் தீர ஆராயாமல் அப்படியே நம்ம பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் போகலாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் எப்படி இருக்கிறார், ரெண்டு பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறார்கள், உங்கள் லக்னம் எது மாதிரி இருக்குது, எந்த மாதிரி லக்னமும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கும், அது எப்படி வேலை செய்ய போகுது, அல்லது லக்னம் வேற ராசி வேறையா அப்படிங்கிற மாதிரி வருது, உங்களுடைய தசை நடக்கிறது ராசி அதிபதியாக இருக்கா, லக்னாதிபதியாக இருக்கிறதா, அல்லது ராஜயோகாதிபதியாக நடந்து கொண்டு இருக்கிறதா, அல்லது வரக்கூடாத தசைகளாக இருக்கிறதா, அந்த தசை எப்போ நம்ம முடிச்சுக்கலாம், எந்த நேரத்துக்கு அப்புறம் நல்ல நேரங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய பொதுவான பலன்களும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்தியில் வைத்து வரக்கூடிய துல்லியமான பலன்களும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய கிளாரிட்டிஸ், வாழ்க்கையில் தேவையான கேள்விகளுக்கு வேணுங்கிற விடைகள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு மூலமாக நம்ம தவறான முடிவுகளை தவறான நேரத்தில் செய்து வாழ்க்கையில் துயரப்பட்டு அதுக்கு வேணுங்கிற விலையை கொடுத்து ஒரு டைமும் நம்ம தவறான முடிவெடுத்து நம்ம எதுலேயோ நம்ம இறங்கும் பொழுது வாழ்க்கையில் 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு இருப்பதனால் நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து நாம் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்க்கையில் நம்ம வாழும் பொழுது கண்டிப்பாக எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.